உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியம், நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை பயணம் அமைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். காதல் ஒரு அழகான விஷயம். காதல் அப்படின்னாவே அது ஒரு உண்மை தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம். காதல் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா உண்மை. அந்த உண்மை இல்லை அப்படின்னா இங்க காதல் கிடையாது, அது தவறு. முன்னாடி ஒரு காலங்கள்ல காதல் அப்படின்ற ஒரு பேர் நம்ம உச்சரிச்சாவோ இல்லை அதை பத்தி பேசினாவோ ஒரு பெரிய பெரிய பிரளயமே நடக்கும். அதாவது ஒரு 50, 60, 70, 80, 90 இந்த மாதிரியான காலங்கள்ல காதல் எப்படி இருந்ததுன்னா அது ஒரு ரகசியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. காதலை வெளியில சொல்றதும் சரி, இல்ல காதல் பண்றதும் சரி, காதலர்கள் உலாவுறதும் சரி, அது ஒரு ரகசியம் அப்படிதான் இருந்தது. ஆனா அந்த ரகசியத்திலையும் மிகப்பெரிய ஒரு உண்மை இருந்துச்சு. எப்படிப்பட்ட உண்மை? ஒரு காதல் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் சொல்லும் போது அந்த காதல் ரத்தத்துல எழுதி லெட்டர் கொடுக்கிறது. ஒரு 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 அவங்க ஒரு பெண் நடந்து போறாங்க, அவங்க பாக்குற மாதிரி ஒரு சுவத்துல ஒரு பெருசா ஆட்டின் போடுறது, அதுல ஒரு அம்புக்குறி விடுவாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். அதுக்கான பழக்க வழக்கங்களை சில மாத்திப்பாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு காதல் அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஒரு ஆண் காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே குலம், ஒரே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த காதலுக்கு ஒரு அங்கீகாரம் தரப்படும். நிறைய காதல் திருமணங்கள் இந்த காலத்துல 2025 இப்பதான் நிறைய நடக்குது. அதுக்கு முன்னாடி அந்த காதல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப பாடுபடணும். ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள், பக்கத்து வீட்டு தோழி, தோழன், இந்த மாதிரி அப்படிலாம் இருப்பாங்க. சைக்கிள், கார் எல்லாம் இப்போ கிடையாது. 2 வீலர் இந்த மாதிரி போறது, பஸ்ல பயணம் பண்றது அண்ட் ட்ரெயின், இந்த மாதிரி காதல். ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு பையன் இந்த மாதிரி நான் லவ் பண்றேன், இல்ல இந்த மாதிரி ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான் அப்படின்னாவே 2 ஊருக்கும் ஒரு பெரிய பிரளயமே நடக்குங்க. 2 ஊருக்கா இருக்கலாம், இல்ல 2 குடும்பத்துக்கா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு நாடா கூட இருக்கலாம். அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோன்னா மிக பெரும் ஒரு பிரச்சனையா பேசப்பட்ட விஷயங்கள். அப்படியே மாறுச்சு காலம். 2K கிட்ஸ், இல்ல 90க்கு மேல கூட சொல்லலாம். 2025 இப்போ காதல் எப்படி தெரியுமா இருக்கு? ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஃபோன் பண்ணி, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி விஷயங்கள் அசால்ட்டா பேசிடுறாங்க. அது என்ன எப்படி அதெல்லாம் கிடையாது. பெரிய ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது. பாக்குறோம், ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, பேசுறோம், உடனே லவ் ப்ரப்போஸ் பண்றோம். ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள் நிறைய. ஒரு மால்ல மீட் பண்ணுவாங்க, கோயில்ல மீட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும், பிரேக்கப். 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு காதல் முளைக்குது. தவறில்லை, இன்னொரு காதல் வர்றது, இன்னொரு காதல் முளைக்குது. அந்த காதல் அங்கதான் சில தடுமாற்றங்கள் உருவாக்குது. இந்த காதலரும் இரண்டாவது காதல் செய்யற ஒரு காதலும் அவங்களும் தன்னோட இது எக்ஸ் அப்படின்வாங்க, இவங்க எக்ஸ் அப்படின்வாங்க. இது என்ன எக்ஸ்? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. காதல் அப்படின்றது ஒரு உண்மை.
ஒரு உண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். என்னதான் நீங்க ட்ரெண்டிங், என்னதான் டெக்னாலஜி, என்னதான் விஷயங்களை மாத்தினாலும் உறவுகள் நீங்க மாத்தவே முடியாது. ஒரே உறவு, ஒரே ஒரு விஷயம், ஒரே வாழ்க்கை பயணம், இதுதானே காதல். ஸோ இன்னைக்கு இருக்கிற காதல் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. நீ போனா போய்க்கோ, இருப்பாங்க வேற ஒருத்தவங்க வருவாங்க. அதாவது பழைய காலத்துல ஒரு டயலாக் இருக்கு, என்னுடைய காயப்பட்ட இந்த மனதை மருந்து போடுவதற்காக ஒருவன் வந்தான், ஒருவள் வந்தாள், அவள் தான் இவள். இதெல்லாம் வந்துட்டு மருந்து போடக்கூடிய விஷயமே கிடையாது. என்னை உட்பட காதலை புரிந்து கொள்ளுங்கள், காதலை நேசியுங்கள், காதலை உண்மையாக பாருங்கள். அவ்வளவுதான். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு காதல், இதுதான் அழகான ஒரு விஷயம். ஸோ காதல்ன்றது, திரும்ப திரும்ப சொல்றேன், காதல்னாவே அது ஒரு உண்மை. இப்போ அப்பா கிட்ட லவ் யூ டேட், அம்மா கிட்ட லவ் யூ மம்மி, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். நம்ம பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நல்லா விருப்பப்பட்டது லவ் யூ டேட், லவ் யூ டேட். அந்த ஐ லவ் யூ அப்படின்ற விஷயமே இப்போ அது ரொம்ப சாதாரணமான ஒரு வேர்டு அப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாரி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுலாம், ஈஸியாக சாரி கேட்குறோம்ல. ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறோமா, என்னால் கேட்க முடியாது. ஆனால் பாருங்க, அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர்கிட்ட வந்து அசால்ட்டா சாரி 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 இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த காதல், அந்த லவ்யூன்றது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை, அப்படியே நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் இந்த பதிவு. இது பதிவு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, காதல் அப்படின்றது ஒரு அழகான விஷயம், அது ஒரு உண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க யார் மேலேயாவது காதல் வச்சிங்கன்னா, காதல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா, அதை கரெக்டா ஒருத்தங்க மேல பண்ணுங்க, ஒரு உண்மையா பண்ணுங்க. அந்த காதல் உங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகா மாற்றும், ரொம்ப அழகா உங்களை பாதுகாக்கும், ரொம்ப அழகா உங்களை வளர்ச்சி அடை செய்யும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.